हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 92 மூன்றாவது ஸ்லோகம் ஸ்திரீசூத்ராஸ்த்வத்கதாதி ஸ்ரவணவிரஹிதா ஆசதாம் தே தயார்காக त्वत्पादासन्नयातान् द्विजकुलजनुषो हन्त शोचाम्य सान्तान् वृत्त्यर्थं ते यजन्तो बहुकथितमपि त्वामनाकर्णयन्तो दृप्ता विद्याभिजात्यैः किमु न विदधते तादृशं मा कृता माम्। स्त्रीशूद्राः त्वत् कथा आदि श्रवणविरहिताः आसतां ते दया अर्हाः त्वत् पाद आसन्नयातान् द्विजकुलजनुषः हन्त शोचामि अशान्तान् वृत्ति अर्थं ते यजन्तः बहु कथितम् अपि त्वाम् अनाकर्णयन्तः दृप्ताः विद्या अभिजात्यैः किमु न விதததே. துவத்து கதா ஆதி, உனது திருச்சரித்தங்கள் முதலியவற்றை சிரவண விரகிதாக கேட்கும் வாய்ப்பற்றவர்களான ஸ்திரீ பெண்டிரும் சூத்ராக சூத்ரர்களும் ஆசதாம் இருக்கட்டும், இங்கு அவர்களை பற்றியல்ல முறையீடு. தே அவர்கள் தயா அருகாக இரக்கத்துக்கு உரியவர்கள், துவத் பாத உன் திருவடிகளுக்கு ஆசன்ன யாத்தான் மிக அருகில் வந்து சேர்ந்து உள்ளவர்களும் ஆசாந்தான் மன அமைதி அடையாதவர்களுமான த்விஜகுல ஜனுஷா இருபிறப்பாளர்களை குறித்தே. ஹந்தா அந்தோ சோச்சாமி நான் வருந்துகிறேன். தே விருத்தி அர்த்தம் அவர்கள் வெறும் பிழைப்புக்காக மட்டுமே யஜந்தகா யாகங்களை செய்பவர்களாய் துவாம் உன்னை பற்றி பகு கத்தித்தம் அப்பி பெருவாரியாக கூற கேட்டும் அனாகர்ணயந்தகா கேளாதவராய் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களாய் வித்யா தங்கள் கல்வி அறிவையும் அபிஜாத்யைகி உயர்குல பிறப்பையும் குறித்து திருப்தாக கர்வம் கொண்டவர்களாக கிமு என்னவெல்லாம் தான் ந விதததே செய்யவில்லை மாம் என்னை தாதிருஷம் மா கிருதாக அத்தகையவனாக செய்து விடாதே. உமது கதைகளை கேளாமலும் பஜனை செய்யாமலும் இருக்கும் அறியாமையால் ஸ்திரீகளும் சூத்ரியர்களும் இரங்கத்தக்கவர்கள். அது போகட்டும், கஷ்டம். உமது திருவடிக்கு சமீபமாக வந்தும் சாந்தியடையா நாடாமல் வாழும் த்விஜர்களை பிறந்தவர்களை பற்றி நான் வருந்துகிறேன். அவர்கள் வயிற்றுப்பிழைப்புக்காக பூஜைகளை பிறர்க்கு சேவித்து கொண்டும் பலரால் பலவிதமாக உபதேசிக்கப்பட்ட பின்னும் உம்முடைய கதைகளுக்கு செவி சாய்க்காமல் கல்வியாலும் உயர்குலப் பிறப்பாலும் கர்வமடைந்து என்னதான் செய்யவில்லை, என்னை அப்படிப்பட்ட ஒருவனாக செய்து விடாதீர்.